அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 11/6/2024 வைகாசி மாதத்தின் 29ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை மாலை 7:26 வரைக்கும் பஞ்சமி திதி, பின்பு சஷ்டி. முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் வராகி தேவி வழிபாட்டிற்கும் மிக முக்கியமான நாளான இன்று இரவுக்குள் இந்த ஒரு வரியை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை கையில சிறிதளவு உப்பை வைத்துக் கொண்டு சொல்லுங்கள். உங்களிடம் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் நீங்கும், எதிரி தொல்லை நீங்கும், பண வசியம் உண்டாகும். அதை போல பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும். பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது அம்பாள் வழிபாட்டிற்கும் முருக வழிபாட்டிற்கும் மிக உகந்த நாள். இந்த நாள்ல 2 தெய்வங்களுக்கு உரிய திதியும் ஒன்றாக கூடி வருது. இந்த நாள்ல இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்ப நேரம் கிடைச்சாலும் சரி, கை கால்லாம் நல்லா அலம்பிக்கோங்க. எந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்க செய்யணும் அப்படின்னு ரெடி ஆனாலும் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது, கையில பாத்தீங்கன்னா கை மூட்டு இருக்கும் இல்லையா, அது வரைக்கும் கழுவிடணும். கால்லையும் கால் மூட்டு வரைக்கும் நல்லா கழுவிடணும். எங்கேயும் கேப் இருக்கக்கூடாது. நல்லா சுத்தமான தண்ணீர்ல கழுவிட்டு தொடச்சிட்டு தாந்திரிகத்துக்கு தேவையான பொருள் என்னவோ அதை முதல்ல எடுத்து வச்சுட்டு, முதல்ல இந்த பிரபஞ்சத்திடம் உங்களது முழு நம்பிக்கை வைக்கணும். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல் எல்லாமே நம்ம கிட்ட வரணும். நம்ம நினைச்சது நம்ம நினைச்ச மாதிரி நடக்கணும். நமக்கு தேவையானதை இந்த பிரபஞ்சத்திடமிருந்து நம்மளால பெற முடியும் அப்படிங்கிறத நீங்க உணர்வு பூர்வமா நம்பணும். எல்லாரும் சொன்னாங்க, நானும் சாமி கும்பிடுறேன், எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லி நானும் டெய்லி தீபம் பொறுத்துறேன், அத மாதிரி எல்லாம் இல்லாம உங்கள் நீங்க மனதார மனமுருகி செய்யக்கூடிய வேண்டுதலுக்கு தாங்க உடனடியாக கண்டிப்பா பலன் கிடைக்கும். அதை முதல்ல புரிஞ்சுட்டு செய்யுங்க. கையில உப்பு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு கல் உப்பு எடுத்துக்கிட்டா கூட போதும். இல்ல நான் நிறைய வச்சுட்டு சொல்ல முடியுங்க, நான் நிறைய நேரம் மந்திரம் சொல்ல போறேன் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உப்பை நீங்க கையில எடுத்து உள்ளங்கையை நல்லா டைட்டா மூடிக்கோங்க. மூடும்போது லேசா உங்களுக்கு ஒரு குத்துற உணர்வு கண்டிப்பா ஏற்படும். அப்படி குத்துற உணர்வு ஏற்படும் போதுதான் நீங்க மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். மந்திரத்தை சொல்லும் போது உங்கள் மனமானது வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடியே உங்களது பிரச்சனை என்ன தீரணுமோ அதெல்லாம் நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், ஒரு கையளவுக்கு உப்பு எடுக்கணுங்கிறது கிடையாது. ஒரு கல் உப்பு கூட எடுத்துக்கலாம். இல்ல உங்களால எவ்வளவு பிடிச்சுக்க முடியுமோ. ஏன்னா நீங்க மந்திரம் சொல்லும் போது அந்த உப்பானது வெளியில தெரியவும் கூடாது, சிந்தவும் கூடாது. அத மாதிரி பாத்துக்கணும். உப்பை கையில வச்சுட்டு வடக்கல்லது கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்துக்கோங்க. பூஜையில அமர்ந்து சொல்றதா இருந்தா பூஜையில ஒரு தீபம் ஏத்திக்கோங்க. இல்லைங்க நான் ஆபீஸ்ல இருப்பேன், அங்க இருக்கிற இடத்துல இருந்து சொல்லலாமா, தாராளமா சொல்லலாங்க. ஆனா உப்பு கண்டிப்பா வேணும். ஏன்னா அந்த உப்பு தான் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாம் நீக்க போகுது. உப்பை கையில வச்சுட்டு ஓம் சிவா ஆக்ஞா சக்கரேஸ்வரியை நமக, ஓம் சிவா ஆக்ஞா சக்கரேஸ்வரியை நமக, இந்த மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. சொல்லி முடிச்சுட்டு அந்த உப்பை தண்ணீர்ல போட்டு கரைச்சு கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. ரொம்ப எளிமையான இந்த விஷயத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க நீங்கள் விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. மகா பெரியவாவின் அருளாலும் வராகி தேவியின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.